மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சண்டே, யார் யார் வீட்டில் நான்வெஜ் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 1693 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வாட்சர்ஸ் வந்து 656 வந்தாச்சு. 4000 ரீச் ஆன உடனே மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுங்கிறது என்னோட ட்ரீம். இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம குயிக்காக ரீச் பண்ணி கண்டிப்பாக மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீம். ஸோ பாரதி விலாக் சேனலுக்கு இப்போ வரைக்கும் ஆதரவு தந்துட்டுருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் அம்பானி வந்து நேற்று ஸ்பீச் கொடுத்துருக்காரு அவரோட மேரேஜ் ஃபங்க்ஷனில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்பவே லக்கி. நான் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் சின்ன வயசுலேருந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய அப்பா அம்மா வந்து என்னை வந்து ஒருபோதும் என்னை விட்டு கொடுத்ததில்ல. என்னை ஓவர் கம் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 19 hours தான் பர் டே தூங்கியிருக்காங்க. அவ்வளோ ஹார்ஸ் எஃபோர்ட் போட்டு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை வந்து எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. என் அம்மா வந்து கிட்டத்தட்ட 3 to 4 months இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனந்த் அம்பானி சொல்கிறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை, என் அப்பா அம்மா என்னை விட்டு கொடுத்ததில்ல அப்படின்னு அவர் பேசும்போது அவரோட அப்பா வந்து கண்ணீர் விட்டுட்டு அங்கே உட்காந்துட்ருக்காரு. அவர் அந்தளவுக்கு அழுகுவார் அப்படிங்கிறத யாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க, எவ்வளோ பெரிய பணக்காரங்க அப்படின்னாலும் தான் பையன், குழந்தைகள் அப்படின்னு வரும்போது எவ்வளோ மனமுருகிறாருன்னு பார்த்தீங்களா? தனுஷ் கூட இதை ரீசெண்டாக ஒரு ஆடியோ லான்ச் சொல்லியிருந்தார். இப்போ என்ன சொல்லியிருந்தார் அவருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேணால் ஓடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஆனால் உங்களோட குழந்தைக்கு சின்னதாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் மனசு நொந்து போய் நீங்கள் உட்காருவீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுதான் என் லைஃப் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் எதில் போகணுமோ அதில் நான் கிளியராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு தெளிவாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. அது எல்லாருமே தனுஷ் வந்து ஐஸ்வர்யா தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிருப்போம். பட் அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோடீஸ்வர வீட்டு திருமணத்தில் ஆனந்தமணி பேசும்போது அவரோட தந்தை அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. நீங்கள் அது கண்டிப்பாக மெசேஜ் எல்லாரும் போய் பாருங்கள். அண்ட் ராதிகா வந்து எனக்கு வந்து ரொம்ப லக்கியஸ்ட் ஏஞ்சல் மாதிரி எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. 7 years ஆஃப்டர் லவ் அவர் எப்படி இருக்கும்போது எப்படி கிடைச்சாங்கன்னு எனக்கே தெரியல. ராதிகா நான் எனக்கு எப்படி கிடைச்சாங்கன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லியிருக்காரு. ராதிகா அது ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அவர் எப்படி இருக்காரோ அப்படியே அவரை நான் ஏற்றுக்கிறேன், அதுக்கு பேர் தான் காதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ காசு, பணம், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே காதல், அன்பு இது கீழே தோற்று தாங்க போகுது. ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காரு. 2008 ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 15 years வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் ரெடி பண்ணி அதில் எல்லா விலங்குகளையும் பராமரித்து வந்துட்டு இருக்காரு. அது சூன் பொதுமக்களோட பார்வைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தமணி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும், சாஃப்ட் ஹார்ட் பிஸ்னஸ் அது இதுன்னு ரன் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் அன்பு, காதல் வரும்போது தோற்று போயிடுறோங்க. அதுதான் இந்த உலகத்தில் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இந்த உலகம் ரன் ஆகிறதுக்கு வந்து அதுதான் ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்கு. வீட்டில் குழந்தைகள் மேலே அன்பு செலுத்துறது தான் வந்துட்டு நம்மளை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தாங்க எல்லார் லைஃப்மே போயிட்டுருக்கு. ஸோ சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர்.